தனி பெரும்பான்மையோட 2026 வெற்றி பெறுவோம் அப்படின்னு எடப்பாடி பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடுக்கு வர்ற பிரதமர் மோடியை சந்திக்கிறாவும் ஒரு தகவல் இருக்குது. இல்லை, மோடி சந்திக்கிற தகவல் இருக்குன்னா ஓனர் தானே. ஓனர் கடையில் வேலை பார்க்குறவர் பார்க்குறாருன்றது என்ன பெரிய தகவல், என்ன பெரிய நியூஸ்ன்னு தெரியல. இந்த சமயத்தில் ஓபிஎஸ் அவர்களை சந்திக்கிறது எந்த மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும்? இல்லை, அவரும் முன்னாள் கடை ஊழியர் தான். அவரை இந்த மேனேஜர் அவரை துரத்தி விட்டார். ஓனர் ஒரே ஆள் தான், இவரும் முன்னாள் கடை ஊழியர் தான். கடை ஊழியர் மேனேஜருக்கு இவருக்கு நடச்சண்டையில் மேனேஜர் கடையை விட்டு துரத்திட்டார். 2 பேரில் காணாமல் எடப்பாடியார் முடிந்து விட்டார். அவருடைய அரசியல் வாழ்க்கையை முடிந்து விட்டது. 2026 பேப்பரில் பார்த்து தெரிஞ்சுக்குவார். அவர் ஐயோ 20 சீட்டு தான் வந்திருக்குமா அப்படின்னு தெரிஞ்சுன்னா அதோடு அவர் அரசியல் விட்டு போயிடுவார். ஓபிஎஸ் ரொம்ப நாளாக அதிமுக இருந்தார், ஜெயலலிதா ஒரு நம்பின ஆள். அப்படிங்கும்போது எடப்பாடி அவருக்கு ஒரு பர்சன்டேஜ் கூட சப்போர்ட்டுக்கு வர மாதிரி அதே எப்படி வருவார், ஹேண்டில் பண்ணுறாரு. அதுதான் தினகரனை மக்களுக்கு பிடிக்காதுங்க. தினகரனுக்கு ஜாதி ஓட்டு மட்டும்தான் இருக்குது. ஆனால் ஓபிஎஸ்ஐ பொறுத்தளவு ஏற்கனவே பொதுச் செயலாளராக இருந்தவர் அப்படின்னால, ஜெயலலிதா கூட நெருக்கமாக இருந்தவர், ஜெயலலிதா ஏமாற்றாமல் பங்கு கொடுத்தவர்ன்றதுனால அவர் திருப்பி வந்தாருன்னா பொதுச் செயலாளர் ஆகிட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? ஏற்கனவே கேஸ் போட்டிருக்காரு. திருப்பி கட்சிக்குள்ளே விட்டோம்னா தமிழ்நாடு டைம்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் உமாபதி இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். பாஜக கூட்டணியோட ரொம்ப வலுவாக இருக்கும், தனி பெரும்பான்மையோட 2026 வெற்றி பெறுவோம் அப்படின்னு எடப்பாடி பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடுக்கு வர்ற பிரதமர் மோடியை சந்திக்கிறாவும் ஒரு தகவல் இருக்குது. இது அடுத்த கட்ட நிலை எப்படி சார் போகும்? இல்லை, மோடி சந்திக்கிற தகவல் இருக்குன்னா ஓனர் தானே. ஓனர் கடையில் வேலை பார்க்குறவர் பார்க்குறாருன்றது என்ன பெரிய தகவல், என்ன பெரிய நியூஸ்ன்னு தெரியல. சரவணா ஸ்டோர் ஓனர் இருக்காருன்னா அவர் டெய்லி வரமாட்டார் கடைக்கு. இருந்தாலும் அவர் அந்த மேனேஜர் சந்திக்கிறாரு என்றால் அது என்னென்னா அவங்க கடைக்குள்ளே உள்ள விவகாரம். அது ஒரு பெருசாக ஐயோ மேனேஜர் ஓனரை சந்திக்க போகிறாருன்ற அளவுக்கு பேசுகிறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஓனர் வராரு, அவர் போய் பார்க்க போகிறாரு, அவ்வளோதான். அதில் ஒன்றும் பெருசாக பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஓபிஎஸும் தனியாக சந்திக்க டைம் கேட்டிருக்காரு. ஓபிஎஸும் நிலைப்பாடு ஏன்னா ஏற்கனவே கூட்டணி ஆச்சு இல்லை எடப்பாடி சுட்டுறாரு, அது கூட்டணியோட தான் ஆச்சு, கூட்டணி ஆச்சு இல்லைன்னு இந்த மாதிரியான ஒரு கன்ஃபியூஷன் போயிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் ஓபிஎஸ் அவர்களை சந்திக்கிறது எந்த மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும்? இல்லை, அவரும் முன்னாள் கடை ஊழியர் தான். அவரை இந்த மேனேஜர் அவரை துரத்தி விட்டார். ஓனர் ஒரே ஆள் தான், இவரும் முன்னாள் கடை ஊழியர் தான். கடை ஊழியர் மேனேஜருக்கு இவருக்கு நடச்சண்டையில் மேனேஜர் கடையை விட்டு துரத்திட்டார். 2 பேரில் காணாமல். ஸோ அதனால் வெளில போயிருக்காரு. புனி பண்டில் காணா, கணக்கு பார்க்காம விட்டார், யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க, அசால்ட்டாக இருக்காருன்னு சொல்லி தூக்கிட்ட மாதிரி தான் கணக்கு. அவரும் ஓனரை பார்க்க ட்ரை பண்ணுறாரு, திருப்பி வேலைக்கு சேர்றதுக்காக ட்ரை பண்ணுறான்ற மாதிரி தான். அதிமுக சேர்றதுக்கு 2 பேருமே ஓனர் மோடிஜி தான். அதுக்கப்புறம் 2வது ஓனர் பார்ட்னர் அமித்ஷாஜி. அவங்க 2 பேரும் என்ன சொல்கிறாங்களோ கேட்பாங்க. ஸோ அதனால் இவரும் ஓனரை பார்க்க ஆசைப்படுறாரு, திருப்பி கடையில் சேர்த்துக்குங்க அப்படின்ற மாதிரி தான் அதை பார்க்க. ஆனால் அந்த கூட்டணி ஆச்சு அப்படிங்கிறதுல நிறைய கன்ஃபியூஷன் வருது. ஏன்னா இது அமித்ஷாவும் இல்லை மோடி தரப்புலையும் சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா, அதாவது ஆட்சியில் பங்கு பருவம் வெற்றி பெற்றா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எடப்பாடி என்ன பேசும்போது சொல்கிறாருன்னா, இல்லை அது பாஜக தொண்டில் உற்சாகப்படுறதுக்காக சொன்ன விஷயம், அதிமுக தான் தனிப்பான்மையை வெற்றி பெறும் அப்படின்னு சொல்கிறாரு. இது இடையில ஒரே குழப்பமாக இருக்கு. தொண்டர்களை உற்சாகப்படுத்துறது கரகாட்டம் வச்சு ஒயிலாட்டம்லாம் வச்சு பார்த்துருக்கோம். ஏன்னா அதெல்லாம் வைப்பாங்க. ஏன்னா முன்னாடி இப்போ தலைவர்கள் பேச வராங்க அப்படின்னா இப்போ கேபரே டான்ஸ்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வச்சா பரவாயில்ல. ஸோ இவர் இப்போ அதுக்காக இப்படிலாம் பேசுவாரா தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு அப்படின்றது தான் கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ அதனால் உற்சாகப்படுத்துறதுக்குன்னு ஒரு இது இருக்குல்ல, அதுக்காக எதை வேணாலும் சொல்லிடுவாங்களா உற்சாகப்படுத்துறதுக்கு. இந்த கூட்டத்தில் இந்த பரப்புரை பேசும்போது எடப்பாடியார் சொல்கிறாரு, நான் இனிமே கான்ஃபிடண்டாக இருங்க போன தடவை அப்படிங்கிற மாதிரி. இந்த சூழலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இருந்து தான் நான் கான்ஃபிடண்ட்டாக இல்லைன்னா டோட்டலாக வெளியே துரத்தி விட்டுருவாங்கல்ல. கட்சி போச்சு, ஆட்சி போச்சு. இப்போ அவர் என்ன பண்ணுறதுன்னு உள்கட்சியில் பிரச்சனை, அதை பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க எல்லாத்தையும் விலை கொடுத்து வாங்கிட்டாங்க. ஓனர் எல்லாம் விலை கொடுத்து வாங்கி தினகரனை வாங்கிட்டாரு. அதுக்கப்புறம் சசிகலா வாங்கிட்டாங்க. ஓபிஎஸ்ஸாக கெஞ்சிகிட்டு இருக்காரு பார்க்கணுன்னு சொல்லி. இப்படி எல்லாரையும் வாங்கும்போது இப்போ தனி மரமாக நிற்கிறாரு இபிஎஸ். இது போக கட்சியும் பிடிங்கிட்டு நம்மளை துரத்தி விட்டாங்களா என்ன பண்ணுறன்ற ஒரு நிர்பந்தத்தில் அவர் பஸ் எடுத்துகிட்டு போயிருக்காரு. இப்போ வீட்டில் சண்டை வந்தால் சில பேர் சண்டைக்கிட்டே போட்டு கடைக்கு போயிடுவாங்க. போய் வெளியில் சுற்றிட்டு இருந்ததுன்னா கொஞ்சம் நேரம் அந்த சண்டை அடங்கும். அந்த மாதிரி இப்போ இங்கே இருக்க கட்சியை பிடிங்கிறவாங்களோ டார்ச்சர் தாங்க முடியாமல் ஒரு பஸ் எடுத்துகிட்டு அவர் பாட்டுக்கு வெளியூருக்கு கிளம்பி போயிட்டார் அப்படின்னு தான் பார்க்க முடியும். தவிர எடப்பாடியாரோட அரசியல் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. ஏன்னா அதை நீங்கள் பார்க்கணும், அதை விட்னஸ் பண்ணணுன்னா 2026 வரைக்கும். இப்போ 10th பரீட்சை எழுதினோடனே ஒருத்தன் தெரிஞ்சு போயிடும், போங்காயிரும் 2-3ல் அது தெரிஞ்சிடும். ஆனால் ரிசல்ட் அவனும் போய் ரிசல்ட் பார்ப்பான் பேப்பரில், பார்த்து தான் தெரிஞ்சுக்குவேன் நம்ம இப்போ டோட்டலாக முடிஞ்சு போயிட்டோம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி தான் எடப்பாடியார் முடிந்து விட்டார். அவருடைய அரசியல் வாழ்க்கையை முடிந்து விட்டது. 2026 பேப்பரில் பார்த்து தெரிஞ்சுக்குவார். அவர் ஐயோ 20 சீட்டு தான் வந்திருக்குமா அப்படின்னு தெரிஞ்சுன்னா அதோடு அவர் அரசியல் விட்டு போயிடுவார். அதுக்கு முன்னாடி எதையாவது
பல்ட்டி அடித்து ஓட்ட வைக்க முடியுமான்னு பார்க்குறாருன்ற மாதிரி தான். ஸோ இப்போ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் 2 திருப்பி ஓடிடியில் ஓட வைக்கிற மாதிரி. இந்தியன் 2 ஓடல, போங்கா போச்சு, கேவலமான டுபாக்கூர் படம்னு தெரிஞ்சு போனதுக்கப்புறம் ஓடிடியில் போட்டால் ஏன் பார்ப்பான் அப்படின்ற மாதிரி நிலைமை தான் இப்போ எடப்பாடியாரோட நிலைமை. அவர் முடிஞ்சு போயிட்டார் அரசியலில், ஓடிடியில் ஓட்டிகிட்ருக்கார் அப்படின்ற மாதிரி வண்டி எடுத்து சுற்றிட்டு இருக்கார். இல்லை, ஓபிஎஸ் வந்து அதாவது எந்த நிபந்தனையும் இல்லாமல் அதிமுகவில் சேருவேன்னு சொல்கிறாரு. ஆனால் அதுக்கு எடப்பாடி அவர்கள் வந்து அவருக்கான காலம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்கிறாரு. இந்த பக்கம் தினகரன் என்னன்னா இந்த பாஜக தரப்பில் சொல்கிறாங்கல்ல, அதாவது கூட்டணி ஆட்சி தான் அமையும், பாஜகவுக்கு பங்கு இருக்குன்னு அந்த கருத்தை அவர் முன்வைக்கிறாரு. ஆனால் தினகரன் மேலே வந்து ஒரு நம்ம அக்ரெசிவாக ரொம்ப இருந்தார் எடப்பாடி, இப்போ இல்லை. ஆனால் ஓபிஎஸ் மேலே காலம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறாரு. அப்போ வந்து தினகரனாவது வேற கட்சி, ஒரு கட்சி வச்சுருக்காரு. இந்த சூழல் இருக்குல்ல, இது திருப்பி வந்து ஒன்றிணைந்த அதிமுக வருமா? வர்றதுக்கான முயற்சியை யார் எடுக்கிறாங்கன்னா பிஜேபி எடுக்கிறாங்க. அவங்க எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிழமை வீட்டில் 4 பேர் இருக்காங்க, 4 வாரிசு, 4 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க கிழவனும் செத்துட்டாரு, அந்த கிழவன் சொத்தை ஆட்டையை போடணும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த 4 பேரையும் பேசி இவங்க சமாதானப்படுத்துவாங்க. எல்லாம் ஒன்றா இருங்க, குடும்பத்துக்கு நல்லதான். எதுக்குன்னா அந்த சொத்தை ஆட்டையை போடுறதுக்கு 4 பேர் கையெழுத்து போட்டால் தான் ஆட்டையை போட முடியும். இதுதான் பாஜகவோட நிலை. அதனால் இவங்க 4 பேரையும் கொண்டு வந்து ஒற்றுமையாக இருங்கன்னு ஒன்றா சேர்த்து விட்டு மொத்தமாக அவங்கள கையெழுத்து வாங்கி துரத்தி விடுறதுக்கு தான் அவங்க பிளான் பண்ணுறாங்க. அதுக்கு ஏற்கனவே தினகரனை மிரட்டி உள்ளே கொண்டு வந்துட்டாங்க, சசிகலா மிரட்டி ஹவுஸ் அரெஸ்ட்டாக வச்சுருக்காங்க. ஓபிஎஸ் ரெடியாக இருக்கார் பத்திரத்தில் கையெழுத்து போடுறதுக்கு. அப்புறம் இபிஎஸ்ஸை மட்டும் ரெடி பண்ணிட்டோம்னா சொத்தை ஆட்டையை போட்டுருவாங்க இந்த எலெக்ஷன்லேயே. ஸோ அதுக்கு தான் இபிஎஸ் வந்து இழுத்து பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. தாத்தாவும் செத்துறக்கூடாது, சொத்தும் போயிடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி நிலைமையில் இருக்காங்க. இந்த மீதி ஆட்கள்லாம் முடிஞ்சு போனவங்களை கூப்பிட்டு புரியுது அவங்களுக்கு ஒரு சேர்த்து வச்சுக்கிட்டு கதையை ஓட்டிகிட்டு இருக்காங்க. இல்லை, இப்போ தினகரனோட இந்த கருத்தை இல்லை, தினகரன் கருத்தெல்லாம் இங்கே ஒன்றும் எடுப்படாங்க. ஜாதி கட்சிங்க அது. தினகரன் வச்சுருக்கிறது ஒரு ஜாதிக்கான ஓட்டை பிரிச்சுட்டு அவர் கவுண்டர்னு சொல்லி அந்த ஆள் ஆட்டையை போட்டார், நம்மலாம் என்ன பண்ணுறது சொல்லி இந்த ஜாதி ஓட்டை வச்சு தினகரன் வந்து ஏடிஎம்கேக்காரெலாம் ஓட்டு போட மாட்டாங்க. தினகரன் ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்தவர்கள் அவர் ஓட்டு போடுவார். அந்த கூட்டணி ஆட்சியில் பங்குன்னு அவர் சொல்லும்போது பாஜக ஏற்கனவே வந்து அதிமுக பலவீனப்படுத்தி தான் ஒரு இடத்த பிடிக்க பார்க்குறாங்க. சப்போஸ் கூட்டணி ஆட்சி பங்குன்னு ஒரு பேசும்போது நாளைக்கே இப்போ வந்து அதிமுகவை டேக் ஓவர் பண்ணுற நிலைமை வந்து அது அது மூலம் வந்து ஏதாவது ஆட்சி கிடைக்கும், வந்து எதுக்கு பேச பதவி கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி ஓபிஎஸ் கெஞ்சுறாரு பிச்சேரி. ஒவ்வொருத்தர் வந்து அதிகாரத்தை பிடிக்கிறது ஒவ்வொரு வகையில் கையில் எடுப்பான். அந்த மாதிரி எடுக்கும்போது ஒருத்தர் சில பேர் கெஞ்சி நைஸாக உள்ளே போய் பதவியை பிடிச்சிட்டு அப்புறம் அவனை ஓட வரட்டுவான்னு அந்த டைப் தான் ஐபிஎஸ். தவழ்ந்து போய் அம்மான்னு போய் நின்று அதிகாரம் கைக்கு வந்தவொடனே எல்லாத்தையும் அடித்து துரத்தி விடுறது, அந்த ஸ்டைல் அவர். ஓபிஎஸ் வந்து கையில் காலில் கெஞ்சி போய் பதவியை அனுபவிக்கிறது, சுகத்தை யாரையும் விரட்டி விடுறதில்லை. எப்படியாவது உயர் பதவியை அடைஞ்சிட்டு அப்படியே உட்காந்துக்கிறது மிதப்பா. தினகரன் வந்து ஒட்டு மொத்தமாக ஆட்டையை போடுறது, மொத்த பர்சையும் அடிச்சுட்டு போகிற மாதிரியான ஆள். சசிகலா வந்து ஏற்கனவே அந்த இது குடும்பத்தை நடத்தி கொண்டிருந்தவர், அவரையும் வந்து இது பண்ணேன். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான ஆள், புரியுதா உங்களுக்கு? அதனால் ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொருத்தரும் ஆக்ட் பண்ணுவாங்க. இப்போ தினகரன் பொறுத்தளவுக்கு என்னென்னா இபிஎஸ்ஸை எரிச்சல் ஏற்படுத்தணும். நீ கூட்டணி ஆட்சி இல்லைன்றியா? ஆமாம் கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு எரிச்சல் ஆகும், டென்ஷன் ஆகும்ல. அந்த மாதிரி இபிஎஸ்ஸு கெஞ்சி, ஓபிஎஸ் வந்து கெஞ்சி காலில் விழுந்துனாலும் திருப்பி சேர்ந்துடலான்னு அவர் பார்க்குறாரு. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு முயற்சியாக, ஏன்னா அங்கே நிறையா வளங்கள் இருக்குது கொள்ளையடிக்கணும், அதை பேஸ் பண்ணால் நிறையா கொள்ளையடிக்கலாம் வாழ்நாள் ஃபுல்லாக. அதனால் அந்த இதை வந்து இது பண்ணி கொள்ளையடிக்கிறதுக்கு இவங்க எல்லாம் திட்டம் போடுறாங்க. ரொம்ப நாளாக அதிமுகவில் இருந்தார், ஜெயலலிதா ஒரு நம்பின ஆள் அப்படிங்கும்போது எடப்பாடி அவருக்கு ஒரு பர்சன்டேஜ் கூட சப்போர்ட்டுக்கு வர மாதிரி ஹேண்டில் பண்ணுறாரு. அதுதான் தினகரனை மக்களுக்கு பிடிக்காதுங்க. தினகரனுக்கு வந்து ஜாதி ஓட்டு மட்டும்தான் இருக்குது. ஆனால் ஓபிஎஸ்ஐ பொறுத்தளவு ஏற்கனவே பொதுச் செயலாளராக இருந்தவர் அப்படின்னால, ஜெயலலிதா கூட நெருக்கமாக இருந்தவர், ஜெயலலிதாவை ஏமாற்றாமல் பங்கு கொடுத்தவர்ன்றதுனால அவர் திருப்பி வந்தார்னா பொதுச் செயலாளர் ஆகிட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? ஏற்கனவே கேஸ் போட்டிருக்காரு. திருப்பி கட்சிக்குள்ளே விட்டோம்னா நான் திருப்பி வந்துட்டேன், எனக்கு அந்த போஸ்டிங் கொடுங்க, எலெக்ஷன் கமிஷனில் போய் திருப்பி கட்சியை உடைக்கிற மாதிரி ஏதாவது பண்ணி குளறுபடி பண்ணுவார். அதனால் அவர் வேணான்றார். தினகரன் அந்த குளறுபடியெலாம் பண்ண முடியாது, ஏன்னா அதிமுகவில் எந்த பதவியிலும் தினகரன் கிடையாது. அதனால சாஃப்ட் கார்னர். இது ஓபிஎஸ்க்கு மேலே தினகரன் வந்தால் கூட ஏற்றுக்குவார். காரணம் என்ன அப்படின்னா, தினகரனால் பெரிய பாதிப்பு இபிஎஸ்க்கு ஏற்படாது, புரியுதுங்களா? ஏன்னா இந்த ஜாதி ஓட்டு கிடைக்குமே தவிர லாஸ் ஆகாது அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமை தான் இருக்குது. ஏன்னா அவர் எந்த பதவியில் இல்லாதனால அவர் அப்படியே மெயின்டைன் பண்ணலாம். ஆனால் இவருக்கு மெயின் இது வந்து சசிகலா பழைய ஓனர், அப்புறம் ஓபிஎஸ். இந்த ஓபிஎஸ் வந்து ஏற்கனவே பொதுச் செயலாளராக இருந்தவர், உள்ளே பூந்து கேஸ் போட்டு திருப்பி கட்சியை உடச்சி நம்ம கையில் இருந்து கேப்சர் பண்ணிடுவார்ன்ற பயம். 2 காரணத்துக்காக இந்த 2 பேரை மட்டும் அவர் உள்ளே விட மாட்டார், அவர் யாரை வேணாலும் சேர்த்துக்குவார். ஆனால் வந்து இது வரைக்கும் முன்னாடி ஓபிஎஸ் வந்து பாஜக கூட்டணியோட இருந்தார், பாஜக சார்பான நபர் அப்படி தான் பேசினாலுமே இன்ன வரைக்கும் பாஜக தரப்புலேருந்து
இப்போ தினகரன் கூட்டணியில் இருக்காங்க இல்லை ஓபிஎஸ் இருக்கிற அப்படின்னு அவங்களும் சொல்லலை. இவங்கள்ட்ட கேட்கும் போதும் அது வந்து பாஜக கூட நான் கூட்டணி இருக்கோம், அதில் வேற சில கட்சிகளோட பாஜக கூட்டணி இருக்குது அப்படின்னு எடப்பாடியும் சொல்கிறாரு. அப்போ யார் கூட தான் இருக்காங்க இப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. எல்லாம் ஒன்றா தான் இருக்காங்க, ஒன்றும் யாரும் எங்கேயும் போயிடல இருக்காங்க. ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே இருக்காதுன்றாங்க, வராண்டாவில் படுத்துக்கான்றது தான். இந்த அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு வா, கார் பார்க்கிங்கில் படுத்துக்க, இல்லை இதில் இருக்க கேட்டால் எங்கே இருக்கேன்னா அங்கே தான் இருக்கேன். அப்பார்ட்மெண்ட்ஸ் அதுதான். அது நீ எங்கே படுத்துருக்கேன்னா ஏதாவது கார் பார்க்கிங்கில் எதையோ படுத்துக்க, வெளி குழாயில் குளிச்சுக்கோ, பொது பாத்ரூமில் பாத்ரூம் பண்ணிட்டு போ. ஆனால் இந்த அதிமுகன்ற வீட்டுக்குள்ளே வராது. இந்த அப்பார்ட்மெண்ட்டில் எங்கிட்ட ஓரத்தில் படுத்துக்க, கார் பார்க்கிங்லேயோ வாசல்லையோ படுத்துட்டு காலைல குளிச்சுட்டு ஓடி போயிரு அப்படின்ற நிலமை இருக்குல்ல. இதுதான் அவங்கெல்லாம். அதுக்கு தான் எடப்பாடியார் சொல்கிறார். மொத்த அப்பார்ட்மெண்ட்ஸ் ஓனர் யாருன்னா 10 வீட்டுக்கு ஓனர் வந்து பிஜேபி, அதில் ஒரு வீட்டுக்கு ஓனர் இப்போ யார், எடப்பாடியார். அதனால் வந்து என் வீட்டுக்குள்ளே விட மாட்டேன், ஓனர் சொல்லிட்டாருன்னா நீ வராண்டாலே எங்கேயோ படுத்துக்க, படியில் கூட படுத்துக்க, இந்த படியில் பொந்து இருக்கும்ல அங்கே சமையல் பண்ணி சாப்பிட்டுக்கோ, ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே உன்னை விட மாட்டேன். இதுதான் எடப்பாடியாரோட கதை. அதிமுக வந்து பாஜகவோட இணக்கமாக இருக்காங்க அப்படின்னு எடப்பாடி சொல்கிறார். நாங்கள் 2 பேரும் வந்து ஒன்றுக்குள்ள ஒன்றா இணக்கமாக இருக்கோம்னா, இது மூலம் என்ன அப்படின்னா ஒருவேளை பாஜகவோட இணக்கமாக இருக்கிறதுனால திமுக செய்யாத நான் செஞ்சு காட்டணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் இருக்காரா எடப்பாடி? இல்லை, அதாவது பாஜகவோட இணக்கமாக இருந்து தான் ஆகணும். அவர் வந்து தனியாக செயல்பட முடியாது. ஏன்னா கட்டுப்பாடு அவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்குது, கட்சி ஏன்னா மத்திய அரசு அவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்குது. இப்போ இவர்களை எந்த வகையில் லாக் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த வகையில் இருக்கிறதுனால இவர் அவர்களுக்காக இறங்கி தான் ஆகணும், கொடுத்து தான் ஆகணும். இல்லை, ஏற்கனவே ஒரு டைம் வந்து பாஜகவோட கூட்டணின்னு ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தாங்க இல்லையா, திருப்பி கூட்டணி வைக்கும்போது கேட்டாங்க. அதாவது எப்படின்னா, ஏன்னா இவ்வளோ நாள் இப்படி சொல்லிட்டு இருந்தீங்க, இப்போ கூட்டணி எப்படின்னு சொல்கிறீங்கன்னு. அப்போ ஒன்று சொல்லியிருந்தார், என்ன அப்படின்னா நிதி மத்திய அரசுலேருந்து தான் வரணும், அப்போ தமிழ்நாட்டுக்கு எங்கேருந்து அங்கேருந்து தானே காசு கொடுப்பாங்க, அப்போ அவங்க கூட கூட்டம் வச்சு தான் நிதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதான் பிச்சைக்காரனோட பாணி அது. நம்ம இவரை பிச்சைக்காரன்னு சொல்லலை, கெஞ்சி கேட்டால் தானே பிச்சை கிடைக்குன்ற மாதிரி தான். நீ ஏன் கெஞ்சி கேட்குற? இப்போ ஒரு கோயில் இருக்குது, ஒரு குருக்கள் இருக்கார், அவர் யார்ட்டெல்லாம் போய் கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. அவர் தொழில் அவர் பார்ப்பார், அவருக்கு வர வேண்டிய வருமானம் வரும். ஏன்னா ஒரு கோயில் வாசலில் கடை வச்சுருக்காரு, ஏன்னா அவர் ஒரு விலை சொல்லுவார், பக்தர்கள் போகிறவன் ஒரு விலை கேட்பான், தேங்காய் முடி எவ்வளோன்னு கேட்பான். அவன் 25 ரூபா சொன்னார்னா 20 ரூபாய் கேட்பான். பயிரம் படியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, இல்லைன்னா கொடுப்பாங்க, அதான் வேணும். ஆனால் பிச்சைக்காரன் எப்படி இருப்பான்னா கெஞ்சுவான். இதுதான் இந்த 3 பேருக்குள்ள வித்தியாசம். அதனால் யார் எப்படின்னு நீங்கள் புரிஞ்சுங்க. இங்கே பேர் அவன் என்ன, அவனுக்கு என்ன நம்ம அடிமையா? மத்திய அரசுக்கு வந்து யார் ஓட்டு போடுறா? மக்கள் ஓட்டு போட்டு தானே போடுறாங்க. அவன்கிட்ட வந்து கெஞ்ச வேண்டியது இருக்குது, அது நீ என்னத்துக்கு போய் கெஞ்சி வாங்க வேண்டியது இருக்குது அப்படின்ற ஒரு கதை தான். மானம் உள்ளவன் கெஞ்ச மாட்டாங்க, அது மானம் தன்மானம் அவமானம் பார்க்காதவர்கள் இது மாதிரி தான் நடந்துக்குவாங்க. இப்போ இந்த தமிழ்நாட்டுக்கான நிதி பிரச்சனை போனதில்லை, நிதி கொடுக்கல அப்படின்னு திமுக சொல்ல போராட்டம் பண்ணாங்க, கிட்டத்தட்ட பெரிய அளவில் பேசப்பட்டது. அப்போ கூட வந்து எடப்பாடி என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இது மாதிரி வந்து போராட்டம் நடத்திட்டே இருந்தால் தமிழ்நாட்டுக்கான விஷயங்கள் எப்படி கிடைக்கும்? இல்லை, எடப்பாடியாரோட கேரக்டர் வேறங்க. பிச்சை எடுத்தினாலும் காலில் தவழ்ந்து கேவலப்பட்டு தன்னோட பதவிக்காக இதுக்காக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். அந்த கேரக்டரை வந்து நீங்கள் இது பண்ணிங்கன்னா இருக்கிறதுலே வந்து எது ரொம்ப மனித இனத்திலே கடைசி நிலையினா பிச்சை எடுக்கிறது. ஒருத்தன் டோட்டலாக தன்னோட தன்மானத்துக்காக தான் ஒரு மனுஷன் வாழ்கிறான். பல பேர் பார்த்தா ரொம்ப கூலி தொழிலாளியாக இருப்பான், கஷ்டப்படுவான், நீங்கள் சொன்னால் கேட்க மாட்டான். இல்லைங்க காசே இல்லைன்னா கூட 10 ரூபா குறைச்சி வரமாட்டான், வேலை பார்க்க மாட்டான், இல்லைன்னா வேற ஆளை பாருன்றுவான். அதுதான் தன்மானம் மனுஷனுக்கு உள்ளது. அதையும் தாண்டி ஒருத்தர் பிச்சை எடுக்கிற லெவலுக்கு போயிட்டான் அப்படின்னாலே அவனுடைய இது முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அதுக்கு மீறி ஒரு மனுஷனுக்கு அவமானமோ ஏதோ கிடையாது. அந்த லெவலுக்கு போன ஒரு நபர் வந்து போய் நீங்கள் அறிவுரை கேட்குறதோ எதை கேட்குறோ அவரெல்லாம் பேசுகிறதுக்கு அருகதே கிடையாதுன்ற மாதிரி தான். தவழ்ந்து தாழ்ந்து போகிறது வந்து அது அசிங்கம் கிடையாது. பெரியவங்கள்ட்ட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறதோ மூத்தவர்கள்ட்ட இது பண்ணுறதோ தப்பு கிடையாது. தன்னுடைய பதவிக்காகவும் பிழைப்புக்காகவும் வந்து இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக போகிறவங்க வந்து இந்த மாதிரி கேரக்டராக தான் இருப்பாங்க. அவர்களை சராசரி மனிதனோட ஒப்பிட முடியாது. அவர்கள் சொல்கிறத சராசரி மனுஷன் கேட்கவும் மாட்டான். இப்போ இந்த 2026 அதிமுகவுக்கு எப்படி இருக்கும்? அதிமுகவுக்கு முடியுது, ஃபைனல் முடியுது. அதிமுகவோட ஒரு சாப்டர் முடியுதுன்னு அர்த்தம். எப்படி அம்மையார் ஜெயலலிதா இறந்ததுன்னு ஒரு சாப்டர் முடிஞ்சதோ அதற்கப்புறம் வந்து அடுத்த சாப்டர் ஆரம்பிக்குது. இப்போ திமுகவில் வந்து தொடர்ச்சியாக வந்து அவங்க கட்சியில் உள்ளவங்க வாரிசுகள் தான் வருது. இதில் வந்து நான் மட்டும் இல்லை, எனக்கு பிறகு அமைச்சர் விஜயபாஸ்கரோட முதலமைச்சர் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை, அதை தான் சொல்லுவார். யார் சொல்கிறாரு? எடப்பாடியார் சொல்கிறாரு. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் அடி வாங்கியிருக்காருன்னு அர்த்தம். அடி வாங்கியிருக்காருன்னா அடுத்தவங்களுக்கு வாய்ப்பை. ஏன்னா எல்லாரும் வந்து இப்போ ஏன் விஜயபாஸ்கரை சொல்கிறாரு? ஏன்னா ஜாதி ரீதியாக சொல்கிறாரு. அப்போ என்ன ஆகும்? நீங்கள் அந்த பக்கம் இருக்கவங்களாம் கோவம். அப்போ அதுக்கு அடுத்து 2வது லெவல் 3வது லெவலில் இருக்க வேலுமணி இருக்கார், பவர்ஃபுல்லாக இருக்கார் கட்சியில். வேலுமணி தொகுதிக்கும் மிகப்பெரிய அளவில் செஞ்சுருக்காருல்ல. அப்படி பார்த்தா இப்போ எடப்பாடியார் எப்படி சேலத்துக்கு செஞ்சுருக்காரோ அதே மாதிரி ஒரு அமைச்சராக இருந்து கோயம்புத்தூருக்கு மிகப்பெரிய அளவில் செஞ்சவர் வேலுமணி. அவர் அப்போ தங்கமணி இருக்கார். ஏன்னா
இப்போ திண்டுக்கல் சீனிவாசன் கூட உளறி வச்சுருவான்னு நீங்கள் மாற்றி கையெழுத்து போட்டுறாருன்னு பயம் இருக்கலாம். ஸோ அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் அப்போ வந்து ஜாதி ரீதியாக போகிறீங்க. விஜயபாஸ்கரை சொல்கிறீங்க. விஜயபாஸ்கர் திறமையான அமைச்சர் தான். அதிமுக அமைச்சரவையில் திறமையான அமைச்சர்கள் ஒரு 5-6 பேர் எடுத்துக்கிங்கன்னா, 10 பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 5 பேர் தான் இருப்பாங்க திறமையான அமைச்சர்கள்னால். அதில் விஜயபாஸ்கர் ஒருத்தர், அதில் மாற்று கருத்து கிடையாது. அப்போ இவர் ஜாதி பாலிடிக்ஸ் பண்ணுறாருன்னு தானே அர்த்தம். அப்போ வந்து ஏன் தங்கமணி வேலுமணிக்கு அந்த இடம் முதல்வர் ஆக முடியாதா? ஒருத்தரோட பேரை வச்சு இவர் எப்படி சொல்லலாம்? அப்படிங்கும்போது ஒரு அதில் யார் வேணாலும் ஆகலாம் அப்படிங்கன்னு சொல்ல வர்றாரு. யார் வேணாலும் ஆகலாம்னா ஒரு பேரை எப்படி நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னா நீங்கள் ஏதோ குருட்டு பிளானில் இருக்கீங்கன்னு அர்த்தம். தங்கமணி வேலுமணியை ஒழிச்சு கட்டணும்னு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ அப்போ அவங்க எப்படி விட்டுருவாங்க அப்படின்ற ஒரு இதில் இப்போ ஒட்டுமொத்தத்தில் என்னென்னா எடப்பாடியார் இருக்கிற வரைக்கும் அதிமுக உருப்படாதுன்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒருவேளை தமிழ்நாட்டுக்கு இப்போ பிரதமர் வந்து எடப்பாடியை சந்திச்சாலோ இல்லை ஓபிஎஸ் அவர்களை செஞ்சாலோ இதோட அடுத்த கட்ட நிலை என்ன மாதிரியான விஷயமா இருக்கும்? இல்லை, எடப்பாடியாரோட அரசியல் வாழ்க்கையை முடிந்து விட்டு இந்த எலெக்ஷனோட அது முடிஞ்சிருச்சு. இப்போயே எலெக்ஷனோட அதோட ரிசல்ட்டை நம்ம பார்ப்போம். எலெக்ஷன் ரிசல்ட் பேப்பரில் வரும்போது நீங்கள் அப்போ தான் நம்புவீங்கன்னா அது வரைக்கும் வெயிட் பண்ணி நீங்கள் பாருங்கள். எடப்பாடியாரோட அரசியல் வாழ்க்கை முடிந்து விட்டது. ஓபிஎஸோட அரசியல் வாழ்க்கை ஏற்கனவே முடிந்து விட்டது. இனி வேறு புது விஷயங்கள்லாம் வரும். அப்படின்னா இப்போ அதிமுகவை அடுத்த கட்டமாக எப்படி பார்க்க முடியும்? அதிமுக பிஜேபி அதிமுகவும் ஒன்றுன்ற ரேஞ்சுக்கு வந்துடும். அந்த மாதிரி அவங்க கொண்டு வந்துடுவாங்க. 18% வாங்கிட்டு இருக்காது, அவன் 12% 13% வாங்கிட்டான்னு வைங்களேன். அப்போ நாங்கள் பெரிய கட்சின்ட்டுருவோம். புரியுது அவங்களுக்கு. அதுக்கு தான் அவங்க பிளான் பண்ணுறாங்க. அதிக இடங்களில் போட்டியை போட்டு ஒரு 20 இடங்களையாவது பிடிக்கணும், 25 இடங்களை பிடிக்கணுன்றது தான் பாஜகவோடது. அப்போ ஏடிஎம்கே ஒரு 25 இடத்துல பிடிச்சதுன்னு வைங்க. ஏடிஎம்கே அவன் ஆட்டையை போட்டுருவாங்க. அவன் சொல்கிறத நீங்கள் கொடுத்தான், கொங்கு பெல்ட்டை ஃபுல்லாக அள்ளிடுவான். அவன் ஜெயிக்கிற இடத்தெல்லாம் வச்சுட்டு அதிமுக ஓட்டை வச்சு பிஜேபி ஜெயிச்சுட்டு நாங்கள் பெரிய கட்சின்னு அதிமுக அழிச்சிடுவாங்க. இதுதான் அவர்களோட பிளான். அதிமுக வாக்கு இங்கே இருக்கு இல்லையா, அதிமுக ஓட்டு அப்படிங்கிறது பாஜக சார்ந்து போட்டுருவாங்களா இல்லை வந்து அதிமுக தொண்டர்கள் எல்லாமே இருக்காங்க பாஜக சார்பு போயிடுவாங்களா? வாக்காளர்கள் கேட்குறேன். இல்லை, வாக்காளர்கள் கூட்டணின்னா போட்டு தானே ஆவாங்க. அதிமுக கூட்டணியில் பாஜக இருக்குன்னா போட்டு தானே ஆவாங்க. அதில் தன்மான உள்ள ஒரு 100 பேரில் ஒரு 10 பேர் வேறு கட்சிக்கு ஓட்டு போட்டுருவாங்க. இப்போ 10லேருந்து ஒரு திமுகக்கே 10% 10 பேர் போடுவாங்க. 100க்கு 10 பேர் 100 அதிமுக வாக்காளரில் ஒரு 10 பேர் 15 பேர்னாலும் திமுகவுக்கு போட ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்க போய் அவன்கிட்ட அடகு வச்சுருவாங்கன்ற மாதிரி. வேறு சில கட்சிகள், விஜய் போன்ற கட்சிகள், அது போன்ற கட்சிகள் 10% சீமானு இவர்கள் தான் ஒரு 10 பேர் போயிடுவாங்க. போக மீதி உள்ளவர்கள் பிஜேபி போடுவாங்க. ஆப்வியஸ்லி அதை வச்சு ஜெயிச்சுட்டு தான் அதிமுக காலி பண்ணணும்னு அவங்க பிளான் பண்ணுறாங்க. இப்போ அன்வர் ராஜா திமுகவில் இணைஞ்சது கூட அன்வர் ராஜாவை அதிமுக ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. அதாவது சிறுபான்மையினர் ஓட்டுகள் இருக்கு இல்லையா, அதுலேயும் அவங்களுக்கு இந்த வீக் ஆகிட்டோம் அப்படின்னு ஒரு பேச்சு. அன்வர் ராஜா ஒரு பெரிய வாக்கு வங்கிலாம் கிடையாது. ஆனால் அவங்க ஏரியாவில் அவர் வந்து செல்வாக்கு மிக்கவர் தான். ராம்நாடு பகுதியில் அந்த மதுரை அவுட்டர்லேருந்து அந்த பக்கம் இஸ்லாமியர்களுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய ஒருத்தர் தான். ஸோ ஏற்கனவே தெரியும் அவர்கள் முஸ்லீம்களில் கிறிஸ்தவர்கள் ஒரு ஓட்டு போட மாட்டாங்கன்றது தான் விஜயை வச்சு பிரிக்கணும்னு அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் எலெக்ஷன். இல்லை, இந்த 2026 கொங்கு மண்டலத்தில் தான் வந்து திமுக டார்கெட் பண்ணுறாங்க. ஆனால் கொங்கு மண்டலத்தில் எப்பயுமே பலமாக இருக்கும் அதிமுக தான் அவங்க தரப்பில் சொல்லும் போதுமே. அதை தான் பிஜேபி ஆட்டையை போட போகுது இந்த டைம். கொங்கு மண்டலத்தை பிஜேபி வாக்குகள்னு இருக்குது, அதிமுக வாக்குகளை சேர்த்து அவன் எடுத்துகிட்டு போயிடுவான். இவர்களை தெருவில் விட்டுருவான். சேலம், ஈரோடு இந்த மாதிரி பகுதியை இவர்கிட்ட கொடுத்துட்டு கோவை டோட்டலாக அவங்க சுருட்டிட்டு போயிடுவாங்க. அதுக்கு தான் தங்கமணி வேலுமணி குரூப்பெல்லாம் இருக்குது. அவங்களுக்கு சீட்டை கொடுத்துட்டு மீதி உள்ள தொகுதி இப்போ 11 தொகுதி இப்போ கோவை மாவட்டத்தில் ஒரு 9லேருந்து 11 தொகுதி இருக்குன்னு ஒரு 3 முன்னாள் அமைச்சர்கள் செல்வாக்கு மிக்கவர்கள் 3 சீட்டு கொடுத்துட்டு மீதியெல்லாம் அவன் ஆட்டையை போட்டு அதிமுக வாக்கு வங்கியை வச்சு அவன் ஜெயிச்சிடும். அதற்கு தங்கமணி வேலுமணியும் நான் ஜெயிக்கணும், நான் நின்றுக்கிறேன், நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிக்கிங்க அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி ஆட்களை தான் அவன் விரும்புகிறான். பிஜேபியில் விரும்பி இந்த கட்சியை உடச்சி விட்டு போயிடுவான். அதுதான் அவர்களோட பிளான். ஆனால் தேர்தல் சமயத்தில் வந்து ஒரு பெரிய கூட்டணி பெரிய கட்சிகள்லாம் சேர்றாங்க அப்படின்னு எடப்பாடி சொல்கிறார் இல்லையா, அது யார் அவர் குறிப்பிட்டு சொல்கிறாரு தெரில. அது அவரை தான் கேட்கணும். அவர் கனவு கண்டவரை தானே கேட்க முடியும். எங்கே சாப்பிட்டு எங்கே படுத்திருந்தாரு, எங்கே கனவு வந்துச்சுன்றது அவர்கிட்ட தான் கேட்க முடியும். இந்த சினிமா ரசிகர்லாம் கனவுல கமலஹாசன் வருவார், சிலுக்கு வரும், ஜெயமாலினி வரும், முடிச்சு பார்த்தா ஒன்றும் இருக்காது. அந்த மாதிரி தான் எடப்பாடியார் எங்கே கனவு கண்டார் என்னன்றது தெரியல. ஆனால் இப்போ சீமான் அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் அவர் அழைப்பு விடுத்து கூட 2 பேருமே மறுத்துட்டாங்க. ஆனால் வந்து இப்போ ஒருவேளை இப்போ வந்து கூட்டணிக்கு அழைக்கிறானா கூட இப்போ சீமான அழைக்கிறதையும் விஜய் அழைக்கிறதையும் ஒரு பிரச்சனை இருக்கு. ஏன்னா இவங்க 2 பேரும் முதல் வேட்பாளர் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க இல்லையா. சப்போஸ் கூட்டணி வந்தால் கூட இப்படியான விஷயங்கள் பார்க்கும்போது இந்த அளவுக்கு அதிமுக பலவீனமாக இருக்கா, இல்லை வந்து அது எடப்பாடி அவர்களுக்கே தெரியுதா, இப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இல்லை, அதான் கூமாப்பட்டிக்கு வாங்கன்னு ஒருத்தர் கூப்பிட்றான். ஒரு பையன் அவன் ஆளை பார்த்தா கூப்பிட்றான். பாடி வீடியோ போடுறான், வர்றவங்க அவங்க கூமாப்பட்டிக்கு வாங்க, தண்ணி இப்படி இருக்குது அது இருக்குன்னு சொல்லுவாங்க. அவன் இவரை தான் கூப்பிடணும், மதுரைக்காரனை கூப்பிடணும், திருநெல்வேலிக்காரனை கூப்பிடணும் நான் கூப்பிட்றான். அப்போ ஒரு கேமரா ஆன் பண்ணி குமாப்பட்டி இப்படி இருக்குது, தண்ணி இப்படி இருக்குது, மழை இருக்குது, இயற்கை எப்படி இருக்குன்னு சொல்கிறான். அது அவனுடைய அதை போய் தடுக்க முடியுமா நம்ம? அந்த மாதிரி எடப்பாடியார் குமாப்பட்டிக்கு வாங்கன்ற மாதிரி கூப்பிட்றாரு. அவங்க அங்கேயா நாங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி இவர்கள்லாம் சொல்கிறாங்க. அப்படி தான் நம்ம பார்க்க முடியாது. எடப்பாடியார் வந்து அரசியல் காமெடினா மாறிட்டார், அவ்வளோதான்.
உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்.